ஓகேவா? வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக ஒரு பெஸ்ட் விஷஸை வந்து கன்வே பண்ணுறது தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. என்னடா பொசுக்குன்னு எல்லாருக்கும் அப்படின்னா, ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கணேசன் ரீனா மேமுக்கு வந்து என்னுடைய மெயின் விஷஸை வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூலில் தான் அந்த பேசுகிறது பாடம் நடத்துகிறது இதெல்லாம் நல்லா கற்றுனேன். ஸோ அதனால் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனல் வழியாக நான் வந்து என்னுடைய விஷஸை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை டீச்சர்ஸ் அண்ட் மை சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட்டர்ஸும் ஒரு விதமான டீச்சர்ஸ் தான். ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். kaneeshreenalogicsல வந்துட்டு நிறைய விஷயம் எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன டைமில் என்ன போடணும், இதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் நீங்களும் எனக்கு ஒரு சின்ன ஒரு குரு தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் என்னோட விஷஸ் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நம்ம போட்ட அந்த மோட்டிவேஷன் வீடியோ பயங்கர தீயாக பரவிடுச்சு மக்களே. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பசங்க ஆனால் சிஏ வீடியோ எப்போ போடுவீங்க, சிஏ வீடியோ எப்போ போடுவீங்க, வீக்லி சிஏ எப்போ, மந்த்லி சிஏ எப்போ, என்ன பிளானு, மெயின்ஸுக்கு என்ன பிளான் இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியாவை கொடுக்குறதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன் மக்களே. ஸோ என்ன அப்படின்னா வீக்லி சிஏ அண்ட் டெய்லி சிஏ எல்லாமே ரெடியில் தான் இருக்குது. என்னன்னா நான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான். அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான். ஏன்னா எக்ஸாம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆனால் ப்ரிலிம்ஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் போடுங்க சிஏ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சிஏ கூட ஆள் வரல. ஸோ அதனால தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி சிஏ 5 மணிக்கு வரும், ஒன்லைனராக வரும், எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி வீக்லி சிஏ இந்த டேட்டில் நம்ம என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன். அதாவது டெய்லி சிஏல நான் சொல்லிடுறேன், வீக்லி சிஏ இந்த டேட்டில் நம்ம இந்தது முடிச்சிருப்போம், மந்த்லி இதை கவர் பண்ணியிருப்போம், இன்னும் ஒரு 12 நாள் தான் மக்களே டைம். அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 6 மாதம் நியூஸையும் நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துறேன். அது என்னோட பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னோட கூட சேர்ந்தே நீங்களும் படிச்சுக்கோங்க. ஸோ நல்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டடீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோன்னு போட்டாலே ஒரு மோட்டிவேஷன் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, நேற்று ஒரு நபரோட கமெண்ட்ஸ் வந்து படித்தேன். அண்ணா அட்டம்ப்டே போட முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட்டம்ப்டே கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் ப்ரைவேட் ஜாப் வந்து போயிடவா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நினைப்பில் இருக்க நிறையா பேர் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். உங்களுக்கான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, நம்ம திருவள்ளுவரினுடைய திருக்குறள் தான் மக்களே. என்ன அப்படின்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்றதான். திரும்ப சொல்கிறேன், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்ற திருக்குறள் தான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசி, 1,00,000 தடவை யோசி, 10,000 தடவை யோசி. ஆனால் செயலில் இறங்கிட்டா அப்படின்னா அதை பற்றி ஒரு தடவை யோசித்தாலும் அது ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருக்குறள். நம்ம திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இதிலிருந்து நம்ம என்ன சார் கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து தளபதி விஜய் டைலாக தான் எடுத்துப்பேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே தான், எல்லாமே தெரிஞ்சு தான் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ நாள் டைம் எடுக்கும், இவ்வளோ உழைக்கணும், நான் வந்து அடி வாங்கணும், அசிங்கப்படணும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்திருக்கீங்க. சரியா? அதனால அதுக்குள்ளே வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஒரு எக்ஸாம் தானே போச்சு, ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு மாதிரி ஆனோனையும் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு ஏன் அந்த மாதிரி பேச்செல்லாம் உங்களுக்கு வருது, அந்த தாட்டே முதல்ல வரக்கூடாது. அது ரொம்ப நமக்கு ஒரு இழுக்கு. அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வர நீங்கள் பண்ணக்கூடிய செயலை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் மக்களே. அதனால் தயவு செய்து அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. உங்களால் முடியும்னு இறங்கியிருக்கீங்களா, அதை நீங்கள் முடித்து காட்ட வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ முடியும்னு இறங்கினவன் ஓகேவா, விட்டுறவே கூடாது, கடைசி வரைக்கும் போராடுங்க. ஸோ கண்டிப்பான முறையில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க மக்களை. இந்த திருக்குறள் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 1028 திருக்குறள் இருக்குது. அந்த எத்தனை திருக்குறளையும் உங்களுக்கு வந்து சொல்லி ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணாமல் விட மாட்டேன். ஸோ கண்டிப்பான முறையில் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நேற்றோட முடிஞ்சு போச்சு. அடுத்து வரது என்ன ப்ராசஸ் அப்படின்றது வந்து பாருங்கள். உங்களுக்கு டுமில் செஷன், மெயின் செஷன், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு வீக்லி சிஏ, மந்த்லி சிஏ, இது என்னோட பொறுப்பு. நான் பக்காவாக வந்து கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம ஆப்பில் வந்து 888 அப்படின்றதுக்கு வந்து ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிபிஎஸோட கிராஷ் கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். பக்காவாக இருக்கும் மக்களே. நிறையா பேரோட ஃபீட்பேக் வந்து கேளுங்க. ஸோ மறக்காமல் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும், எப்படி பேங்க் எக்ஸாம் படிக்கணும், இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் நல்லா கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து AffairsCloud ஆப் தான். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கணும் என்ன பண்ணிடுவோம், லைக் பண்ணிடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.